அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல் ஃபஜ்ர் தொடர். வசனங்கள் 15 தொடக்கம் 20 வரை. சூராவின் இப்பகுதி முன்னைய பகுதியின் கருத்து தொடர்ச்சியாகவே அமைந்துள்ளது. முன்னைய பகுதி சடத்துவ அடிப்படை மீதெழுந்த 3 நாகரிகங்களை பற்றி விளக்கியது. இப்பகுதி வாழ்வு பற்றிய மனிதனின் சடத்துவ பார்வையை விளக்குகிறது. அத்தோடு மனித வாழ்வின் உண்மை பெருமானங்களையும் இப்பகுதி சுட்டி காட்டுகிறது. இப்போது இப்பகுதியின் வசனங்கள் ஊடாக இக்கருத்தை விரிவாக விளங்க முயல்வோம். ஃபஅம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன் வஅம்மா இதா மபுத்தலாஹு ஃபகத்தர அலைஹி ரிஸ்கஹு ஃபயக்கூலு ரப்பி அஹானன். ஆனால் மனிதனோ தன்னை தனது இரட்சகன் சோதிக்க நாடி தனக்கு கண்ணியத்தை கொடுத்து வளமான வாழ்வையும் கொடுத்தான். எனது இரட்சகன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்கிறான். அவனை சோதித்து வாழ்க்கை வசதிகளை வரையறுத்து கொடுத்தாலோ எனது இரட்சகன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்கிறான். இவ்வசனத்தில் வரும் கண்ணியம், வளமான வாழ்வு என்ற பிரயோகங்கள் கௌரவம், அந்தஸ்து, பலம், பொருளாதார வசதிகள், உலக இன்பங்கள் என்ற கருத்துக்களை தருகின்றன. இனி வசனம் தரும் பொருளை விளக்குவோம். மனிதன் பொருளாதார வளத்தையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடிப்படை பெருமானமாக கொள்கிறான். அவை கிடைத்தால் இறை கண்ணியத்தை காட்டும் அடையாளங்கள் அவை என கருதுகிறான். அவை கிடைக்காத போது இறைவன் இழிவுபடுத்தியமைக்கு அது ஒரு அத்தாட்சி என எண்ணுகிறான். இவ்வாறு இறைவனது திருப்தியை அளவிடுவது கூட இப்பெருமானங்கள் ஊடேயாகும் என மனிதன் நம்புகிறான். அல் குர்ஆன் இங்கே சடத்துவ பின்னணியில் அமைந்த இந்த எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் மறுத்தளித்து மனித வாழ்வுக்கு புதிய தத்துவத்தை வழங்குகிறது. அத்தத்துவத்தின் பின்னணியிலிருந்தே மனித வாழ்வுக்கான பெருமானங்கள் வரையறுக்கப்பட வேண்டும் என அல் குர்ஆன் இங்கு வலியுறுத்துகிறது. வாழ்க்கை என்பது சோதனை, ஒரு பரீட்சை என்பதே அத்தத்துவமாகும். அல் குர்ஆன் வசனத்தில் வரும் சோதனைக்குட்படுத்தி என்ற பிரயோகம் இக்கருத்தை உணர்த்தி நிற்கிறது. அந்த வகையில் வாழ்வும் அந்தஸ்தும் சோதனையின் வாழ்நிலைகள். வரையறுத்த வாழ்க்கை வசதிகள் கிடைப்பதும் அவ்வாறே. அதுவும் வாழ்வின் இன்னொரு சோதனை பக்கமாகும். இவ்வசனங்கள் சோதனை என குறிப்பது வளமான வாழ்க்கை வசதியையும் சமூக கண்ணியத்தையும் வரையறைத்த குறைந்த வாழ்க்கை வசதிகளையுமாகும். வளமான வாழ்க்கை வசதி ஆடம்பர வாழ்வுக்கு இட்டு சென்று சமூக சீர்குலைவுகள் பலவற்றிற்கு காரணமாக இருக்க முடியும். சமூக கண்ணியம் பெருமைக்கும் கர்வத்திற்கும் இட்டு சென்று மக்கள் மீதான மேலாதிக்கத்திற்கும் அவர்களது உரிமையை பறிப்பதற்கும் காரணமாகலாம். அவ்வாறே குறைந்த வாழ்க்கை வசதி உலகப் பொருட்கள் மீதான ஆசைக்கும் கிடைக்காத இன்பங்களை சுவைக்க வேண்டும் என்ற வேட்கைக்கும் இட்டு சென்று பாவங்களுக்கு வழிவகுக்கலாம். தொடர்ந்து சூரா இக்கருத்தையே மேலும் விளக்குகிறது. கல்லா பல்லா துக்ரிமூனல் யத்தீம். இல்லை, ஒருபோதும் அவ்வாறில்லை. ஆனால் நீங்கள் அனாதைகளை கண்ணியத்தோடு கவனித்துக் கொள்கிறீர்கள். இல்லை. வலா தஹாலூன அலா தஆமில் மிஸ்கீன். ஏழைகளுக்கு உணவளிக்க பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தூண்டிக்கொள்கிறீர்கள். இல்லை. இவ்வசனங்கள் முதலில் சடத்துவ கோணத்திலிருந்து வாழ்வை நோக்குவதை கடுமையாக மறுக்கிறது. இல்லை, ஒருபோதும் அவ்வாறில்லை என்ற வசனம் தரும் பொருள் இதுவேயாகும். அடுத்து இவ்வசனங்கள் வாழ்வின் உண்மை பெருமானங்கள் யாவை என்பதை உணர்த்துகின்றன. அந்த வகையில் தன்னை காத்து பராமரித்து வந்த தந்தையை இழந்துவிட்ட அனாதையை கண்ணியத்தோடு கவனிக்கும் ஆழ்ந்த இரக்கமும், வாழ்க்கை வசதிகள் போதுமான அளவு இன்மையால் துன்புறும் ஏழைகளின் பிரச்சினைகளை சுமக்க முயலும் கருணையும் வாழ்க்கையின் முக்கிய பெருமானங்களில் சிலவாகும் என்பது இங்கு உணர்த்தப்படுகிறது. வாழ்வு ஒரு சோதனை என ஏற்கனவே வாழ்வின் தத்துவத்தை சூரா விளக்கியது. அத்தத்துவத்தின் பொருளையும் அதில் எவ்வாறு வெற்றி பெறலாம் என்பதனையும் இவ்வசனங்கள் விளக்குகின்றன. அத்தோடு இவ்வசனங்கள் தரும் கீழ்வரும் உண்மைகள் கவனத்திற்கொள்ளப்பட வேண்டும். 1. ஏழைக்கு உணவளிக்க பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தூண்டிக்கொள்கிறீர்கள். இல்லை என்ற வசனம் ஏழைக்கு உணவளித்தல் என்ற செயற்பாடு சமூக கூட்டு முயற்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என விளக்குகிறது.
இது இரு கருத்துக்களை தருகிறது. ஒன்று, தனி மனிதர்கள் செய்யும் தனிப்பட்ட தர்மமாக இல்லாமல் வறுமை ஒழிப்பு என்பது ஒரு பெரிய வேலை திட்டமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை காட்டுகிறது. இரண்டாவது, வறுமைக்கு எதிராக உழைத்தல் என்பது ஒரு சமூக கூட்டு பொறுப்பு எனவும் இப்பிரயோகம் உணர்த்துகிறது. 2, வாழ்வு நோக்கிய சடத்துவ பார்வை அனாதைகளை கவனிக்காமை ஏழைகள் நிலையை புறக்கணித்தல் என்ற தீமைகளுக்கு இட்டுச் செல்லும் என இவ்வசனங்கள் மிக தெளிவாக சுட்டுகின்றன. இன்னொரு வகையில் சொன்னால், சமூகத்தின் அடித்தட்டு மக்கள் மீதான அநீதிகள் அநியாயங்களுக்கு அது இட்டுச் செல்லும் என்ற கருத்தையே இவ்வசனங்கள் விளக்குகின்றன. உண்மையில் வாழ்வு பற்றிய சடத்துவ பார்வை பல தீமைகளுக்கு இட்டுச் செல்லும். அவற்றில் வறுமையும் அடித்தட்டு மக்கள் மீதான அநியாயமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதால் அவற்றிற்கு அழுத்தம் கொடுத்து இவ்வசனங்கள் விளக்குகின்றன. பொதுவாக அல் குர்ஆனின் பார்வையில் பாரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வும் வறுமையும் பெரும் சமூக தீமையாக உருவகிக்கப்படுகிறது. இது பல சூறாக்களில் அவதானிக்கத்தக்க உண்மையாகும். தொடர்ந்து சூரா இத்தகைய வாழ்வின் இன்னொரு பக்கத்தை விளக்குகிறது. அத்தஅகுலூன துராஸ அக்லல் லம்மா, வாரிசுரிமையாக வரும் சொத்துக்களை ஒன்றிணைத்து முழுமையாக சாப்பிடுகிறீர்கள். சமூகத்தின் அடித்தட்டு மக்களை புறக்கணிப்பது மட்டுமல்ல, சமூகத்தின் பலவீனர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் நிலைக்கே சென்றுவிடும் போக்கை இங்கு இவ்வசனம் விளக்குகிறது. அதாவது, ஒரு உறவினன் தனக்கு வரும் வாரிசு சொத்தோடு நிற்காது தனது அடுத்த உறவினர்களின் சொத்துக்களையும் தனது சொத்தோடு இணைத்து முழுமையாக தனதாக்கி கொண்டு அனுபவிக்கிறான். அக்கால அரபு சமூகத்தில் இப்போக்கு பரவலாக காணப்பட்டது. பலவீனர்கள், பெண்கள், அனாதைகளின் வாரிசுரிமையாக வரும் சொத்துக்களை அடுத்த உறவினர்கள் அபகரித்து சாப்பிட்டார்கள். அத்தகைய சமூக பின்னணியிலிருந்தே இவ்வசனம் பேசுகிறது. ஓர் இரத்த உறவினனே தனது அடுத்த இரத்த உறவினனுக்கு இத்தகைய அநீதியை இழைக்கும் பாரதூரமான குற்றம் ஒரு சடத்துவ பார்வை கொண்ட சமூகத்தின் மிக சாதாரணமாக நடைபெற முடியும் என்ற கருத்தையே இவ்வசனம் விளக்குகிறது. இது ஓர் உதாரணம். வாழ்வு பற்றிய சடத்துவ நோக்கு கொண்ட சமூகத்தில் இத்தகைய பொருளாதார அநீதிகள் நிறையவே காணப்பட முடியும் என்ற உண்மையை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இப்போக்கிற்கான அடிப்படை காரணம் ஒன்றை சூரா விளக்குகிறது. செல்வத்தில் அளவு மீறி பற்று வைக்கிறீர்கள். செல்வத்தின் மீது அவர்கள் கொண்ட பற்று அவர்களது உள்ளத்தையும் உணர்வுகளையும் ஆட்கொண்டு விட்டது. எனவே சட்ட ரீதியாகவோ சட்ட ரீதியற்ற முறையிலோ எவ்வழியிலேனும் அதனை சேகரிக்க அவர்கள் முனைகிறார்கள். பிறர் செல்வத்தை அபகரிக்கவும் அவற்றின் மீது அத்துமீறவும் அப்பற்று காரணமாகிறது. வாழ்வே செல்வம் தேடுவதாக மாறி கண்ணியத்தையும் சமூக அந்தஸ்தையும் பெற்றுத்தருவதாக ஆகி ஒழுக்க விழுமியங்களை அளிக்கும் காரணியாகவும் அது ஆகிப்போகிறது. ஒரு சமூகத்தின் சடத்துவ பார்வை என்பது சடத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் எழும்ப வேண்டும் என்பதில்லை. அனைத்து சமூகங்களிலும் சட பௌதிக வாழ்வு பகுதியொன்று இருக்கவே செய்யும். சமூக வளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் சில வேளைகளில் அப்பகுதி விரிந்து பறந்து சமூகத்தின் மீது மேலாதிக்கம் செலுத்துவதுண்டு. அந்நிலையில் மனித உள்ளத்தையும் உணர்வுகளையும் அது ஆட்கொண்டுவிடும். அப்போது சடவாதம் ஒரு தத்துவம் என்ற வகையில் ஆதிக்கம் செலுத்தாமலேயே சடத்துவ பார்வை மனிதர்களிடம் மேலோங்குவதுண்டு. இந்த உண்மையின் பின்னணியிலேயே மேலே வந்த அல் குர்ஆன் வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இதுவரை சூரா சொல்லி வந்த விடயங்களில் கருத்து ஒருமைப்பாட்டை விளங்கிக் கொள்வோம். சூரா நாகரிகங்கள் 3 சுட்டிக்காட்டியது. சடத்துவ பார்வை பின்னணியில் எழுந்த நாகரிகங்கள் அவை என்பது சூராவின் விளக்கங்களிலிருந்து தெளிவாகியது. அடுத்து இதே கருத்து பின்னணியில் தனி மனிதர்களது வாழ்வு நோக்கிய சடத்துவ பார்வையையும் அதன் விளைவாக சமூக நடத்தையையும் சூரா விளக்கியது. இந்த சமூக நடத்தையே அந்த நாகரிகங்களிலும் காணப்பட்டன என்பது இங்கு தெளிவாகிறது. இந்த கருத்தை விளக்கும் வகையிலேயே சூராவின் ஆரம்பத்தில் வந்த சத்தியங்கள் ஆன்மீக வாழ்வை சுட்டின. அவ்வாறு சுட்டி அந்த கருத்து நிலையில் இருந்து அழிந்து போன 3 நாகரிகங்களையும் அவதானிக்குமாறு சூரா வலியுறுத்தியது. அடுத்து சூரா இன்னொரு பகுதிக்கு செல்கிறது. அது மறுமையின் உலகாக அமைவதை காண்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.